அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 3029வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் இந்த ருக்னி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே ஹஜருல் அஸ்வதுக்கு அருகிலே அமர்ந்து இருப்பதை நான் பார்த்தேன். அப்போது வானத்தின் பக்கம் தன் பார்வையை உயர்த்தி சிரித்தார்கள். சிரித்துவிட்டு ஃபகால லஅனல்லாஹு யஹூத, அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக என்று 3 முறை கூறினார்கள். ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹ ஹர்ரம அலைஹிம் ஷுஹூம, ஆடு மாடுகளிலே இருக்கின்ற கொழுப்பை சாப்பிடுவதை யூதர்களுக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான். ஆனாலும் அந்த யூதர்கள் தடையை மீறி அதை விற்பனை செய்தார்கள், விற்ற பணத்தை சாப்பிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, வ இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன், ஏதாவது ஒன்றை சாப்பிடுவதை அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு ஹராமாக்கி விட்டால் அதை விற்பனை செய்வதோ அதை விற்ற பணத்தை சாப்பிடுவதோ கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, யூதர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். அதற்கு என்ன காரணம்? ஆடு மாடுகள் ஒட்டகங்களுடைய அந்த உடலிலே இருக்கக்கூடிய கொழுப்பு அது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. இப்ப நம்மெல்லாம் ஆடு வாங்குறோம், கோழி வாங்குறோம், அது கொழுப்பு இருந்தா கொழுப்பு நாம சாப்பிடலாம். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அதை தடை செய்யவில்லை. ஆனால் யூதர்களுக்கு அல்லாஹ் தடை செய்தார். யூதர்களின் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதை தடை செய்தாலோ அதைத்தான் விரும்பி சாப்பிடுவார்கள். அது யூதர்களின் பழக்கம். இன்றைக்கு யூதர்கள் வாழ்றாங்க, ஹராமான காரியத்திலே முதலிடம் பெற்றவர்கள் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை சபித்தார்கள். பொதுவாக அல்லாஹ் எதை சாப்பிடுவதை இந்த சமுதாயத்திற்கு தடையாக்கி விட்டாரோ அதை விற்பனை செய்வதோ மற்றவர்களுக்கு அன்பளிப்பு செய்வதோ இனாமாக கொடுப்பதோ கூடாது. மதுபானம் இருக்கிறது. மதுபானம் இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கும் ஹராம், பெண்களுக்கும் ஹராம். எனவே மதுபானத்தை விற்பனை செய்வது கூடாது. மதுபானத்தை விற்பனை செய்வதற்கு தன்னுடைய வீட்டை, கடையை வாடகைக்கு கொடுப்பது கூடாது. மது அந்த விஷயத்திலே கணக்கெழுவது கூடாது. மது பாட்டில்களை கொண்டு செல்வதற்காக வாகனத்தை வாடகைக்கு கொடுப்பது கூடாது. மது சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஹராம். சில கடைகள் என்ன செய்யறாங்கன்னா, டாஸ்மாக் விடுமுறை என்றாலும் கூட பெட்டி கடைகளை வச்சு என்ன செய்யறாங்க, மதுவை விற்பனை செய்கிறார்கள். இத்தனைக்கும் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். சில கடைகளை பார்த்தா கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. சமீபத்தில் கூட நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில கடைகள்ல என்ன செய்யறாங்கன்னா, மது பிரியர்களுக்கு பிளாஸ்டிக் டம்ளர், தண்ணி பாக்கெட்டு விற்பனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த சமுதாயத்திற்கு எதை ஹராமாக்கிவிட்டாரோ அதை அருந்துவதும் கூடாது, விற்பனை செய்வதும் கூடாது, அதற்காக எந்த விதமான உதவியும் செய்வது கூடாது. மீறி செய்தால் யூதர்கள் சபிக்கப்பட்டதை போன்று இந்த சமுதாயமும் சபிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால ஹராமை சாப்பிடுகின்ற விஷயத்துல நாம மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடம்புல ஹராமான ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலும் ஹராமை சாப்பிட்டு அதனால் நம்முடைய உடம்பிலே கொஞ்சம் இறைச்சி இருக்கின்ற வரையிலும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் தலைவிதி கோலமாக அலங்கோலமாக பள்ளிவாசலுக்கு வருகிறார், தொழுகிறார், தொழுதுவிட்டு யாரப்பி என் இறைவா எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குல்ல, பிரச்சனைகள் இருக்குல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்தை தீர்த்திவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார். இவரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி அல்லாஹ் பதில் அளிப்பார், அவர் பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார், அவர் உடலில் ஹராம் நிரப்பப்பட்டிருக்கிறது, அவர் அணிந்த ஆடை ஹராமான ஆடை, அவர் சாப்பிட்ட உணவு ஹராம், அவர் அருந்திய பானம் ஹராம், அவர் உடல் முழுக்க ஹராமான ரத்தம் ஓடுகிறது, ஹராமான இறைச்சிகள் இருக்கிறது. இது இருக்கிற வரையிலும் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை பேர் சர்வசாதாரணமாக அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவருடைய சொத்தை ஆட்டை கொண்டு ஹராமான காரியங்களை பகிரங்கமாக செய்து அதை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து உல்லாசமாக வாழ்க்கை வாழ்கிறார். ஏழைகள் பார்க்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே, தயவு செய்து அப்படி பார்ப்பது கூட. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கஞ்சை குடிச்சுக்கிட்டு ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் கூட ஹராமை வைத்து பந்தா வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அது வாழ்க்கையே கிடையாது. தயவு செய்து ஏழைகளாக இருப்பவர்கள், ஒரு நாளைக்கு ஒரு கூளை சாப்பிடக்கூடியவர்கள், இதை சாப்பிட்டாவது ஹலாலோடு வாழ்வோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட வேண்டியதை தவிர பந்தா வாழ்க்கை வாழக்கூடிய ஹராமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களை பார்த்து ஒருபோதும் வருத்தப்படுவது கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகில் வாழும் காலமெல்லாம் ஹலாலை மட்டும் அருந்தி, ஹலாலை மட்டும் சாப்பிட்டு, ஹலாலை மட்டும் அணிந்து ஹலாலான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.